ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக்டாக். உங்க கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண மாட்டேங்குதா? அதாவது ஃபைல்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் கொடுத்தோன்னா ஒட்டோவாவே டவுன்லோட் ஆகாம இருக்கு. இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ இதுல சொன்ன ஸ்டெப்ஸை நீங்க ட்ரை பண்ணுவீங்களா இருந்தா உங்களாலேயும் உங்க குரோம் ப்ரௌசர்ல வந்து ஃபைல்ஸ் வந்து ஒட்டோவாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் பாருங்கள் சர்ச் பார் ஒன்று கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி குரோம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு இந்த குரோம் ப்ரௌசருக்கு வந்து அப்டேட் வந்திருந்தா அப்டேட் பண்ணிருங்க. இங்க பாருங்க நீங்களே அப்டேட் வந்திருக்கு, நான் இன்னும் அப்டேட் பண்ணல. இதனாலையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு நம்ம போன்ல குரோம் ப்ரௌசர்ல வரலாம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணதுக்கு பிறகு நீங்க வந்து ஒட்டோவாவே இப்போ டவுன்லோட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்பையும் ஒர்க் ஆகலையா, எந்த கவலையும் வேணாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. மேல பாருங்க கார்னர்ல 3 டாட்ஸ் இருக்கும், அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க இப்ப கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு இங்க நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டும். இதுல சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தா இங்கேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணா பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இது வந்து நாட் அலவுடுன்னு இருக்கு. இப்படி நாட் அலவுடு இருக்கனால தான் உங்களால ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வந்து குரோம் ப்ரௌசர்ல ஒர்க் ஆகாம இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணி சைட் ஸ்கேன் ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் மல்டிபிள் ஃபைல்ஸ் அப்படின்றத டிக் பண்ணுவீங்களா இருந்தா அதுக்கப்புறமா உங்க குரோம் ப்ரௌசர்ல ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் வந்து ஒர்க் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாச்சுன்னா மறக்காம அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கான ரிப்ளையை தரேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.